ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு நினச்சேன். ஏன்னா அன்றைக்கி நேற்று நைட்லேருந்து உடம்பு சரியில்லை. என்னோடய வயசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7 வயசு மாதிரி இருக்கும். சளி பிடிச்சி வரணும்ல. அதனால தான் அந்த கொஞ்சம் நேரம் அந்த மரத்துக்கிலே கொஞ்சம் தூங்கி கிடந்தேன். அப்போ தான் சத்தம் கடிச்சு. என்னன்னு கேட்டால் நம்ம தெனாவட்டு லைட்டாக அப்போ தான் அந்த குட்டி வெளியே வர்றதுக்கு அவளுக்கு வழி எடுக்குது. குட்டி போட போப்பறா, அதனால தான் நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கா. அதனால தான் வடக்கு சுற்றி கொண்டு வந்திருக்கேன். எங்கிட்ட இவங்க ஓட மாட்டாங்க, அங்கிட்ட ஓடி போயிடுவாங்க. இங்கே நம்ம மடைக்கிற போடுவோம் பாரு. நான் என்னமோ பேசுகிறேன்ட்டு அங்கே நான் படுத்துருந்தேன். பக்கத்துலேயே இவ்வளோ உட்காந்து நிழலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டேன். நெத்து வேணுமா உனக்கு? இந்த அவளுக்கு இப்போல்லாம் நிறைய நெத்து நல்லா இலதுண்டு வாழிட்டீங்க. இந்தா ஏத்த மேலேயே பார்க்குறா. இந்த இருக்க வருங்க மெயிரா கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் பகிர் நல்லா இறங்கிருச்சு. நீ வாடா, அவங்க அங்கிட்டு போகிறாங்கடா, அவங்க வயக்காடு போகிறாங்க. அந்த கூட்டத்தை நினச்சி போயிடாங்க. நம்ம கூட்டம்லாம் அந்த அங்கிட்டு இருக்காங்க. நண்டு கருவச்சை அவள் தெனாவிட்டு அங்கே படுத்துட்டா. நான் உங்களை பார்க்குறவங்களே அவள் எங்கே அங்கே ஓட்டு வச்சுருக்கீங்க, படுத்துட்டா பாட்டுக்கு. பூமிசை எங்கே உன் ஃப்ரெண்டு தெனாவட்டை காணா? அங்கே தான் படுத்துருந்தா. பயவில் வந்தானா திருப்பி எங்கிட்டு வேறு மரத்தில் போய் படுத்துட்டான். நல்லதுக்கு காணாமே பயவில்லையே. இந்த இருக்கா தெனாவட்டை எங்கிட்டு முள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் பஞ்சத்துக்க. இப்போ தான் அக்கி வருதா. ஒரு நல்ல பிளேஸ் பார்ப்போம். இங்கே மரம் நிறையா இருக்குது, நல்லா இருக்கா. நல்லா பஞ்சமில்லை, எங்கிட்டு ஓட மாட்டாங்க. அதனால் நீ வாடி இப்போ சாம்பார் எல்லாம் நல்லா மயிராங்கப்பா. தண்ணிக்கு தான் போகணும்னா அங்கிட்டு போகணும், இல்லாட்டி கம்மா பக்கம் போகணும். தெனாவட்டு படுத்துட்டாங்க. இப்போ தான் அங்கிட்ட குச்சிட்டிங்க. இப்போ தான் வழி வருது, கத்த ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் என்னடா பார்த்தேன் படுத்தேனாவட்டு. இதே நல்ல பிளேஸாக பிடிச்சிருக்கேன். சூப்பர் பிளேஸ், நல்லா நல்ல எந்த வித பிரச்சனையே இருக்காது. முள் இல்லாத இடம். படு பாப்பா. நான் இன்னும் குட்டி வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம பேசாமல் உட்காருவோம். என்ன தேனாவட்டே வலிக்குதா? கவலைப்படாத, ஒன்றும் செய்யாது. முத்தல் கிட்டே போகாத, கிட்ட போகாத, முட்டி போடுவா பாட்டுக்கு. படுத்துருக்கா அப்போ தான் நல்லா படு. சமாதானமான இடம். இதுக்கு முன்னாடி தெனாவட்டு வந்து கருத்தவனத்தை குட்டி போட்டானுங்களேன். அப்போ சாயந்தரம் ஒரு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். வயக்காட்டிலேருந்து வந்தான், நடந்துக்கிட்டே வந்தா, படுத்தா குட்டியை போட்டா பையன் உள்ள. நம்ம கருத்தவனை எங்கிட்ட இருக்க அந்தலேருந்து அங்கிட்ட இருப்பா. அந்த அவரவர் ஐஸ்நூறு வந்து பார்க்குற அம்மா எதுக்கு நின்றுருக்காண்டு. அம்மா இப்போ தான் படுத்து எழுந்துச்சு நின்ட்டா. வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி நின்றவனைக்கே குட்டி போட போப்பறா. யாருக்கிட்ட போயிடாங்க, முட்டி போடுவாங்க பார்த்துக்க. கருத்தவனா அம்மா குட்டி போட கருத்தவனா கத்துறா. அங்கேருந்து கத்துனாலும் வேமா முடியாது வர்றா. அப்படியே பாசம் காதேக்குது. நீ இந்த திருசாலாம் வந்துட்டா. அத்தாடி ஆத்தா தெனாவிட்டு பரம்பரை உனக்கு எப்பயுமே ஹெல்ப் பார்த்து இருக்கும். ஆத்தா முட்டை போகிறா. அத்தாடி ஆத்தா நேற்று வரைக்கும் முட்டாமல் இருந்தால் இன்றைக்கி முட்டை ஆரம்பிச்சிட்டா. காதை பிடி கடிக்க ஒரு இது கடிக்கிற. குட்டி ஓட்டோன்னே உன் வேலையை கட்டுற பத்திரியா. ஓடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே வேலையை கட்ட. சரி வாங்கிட்டு வா, வெயிலில் நிற்காத பாடிப்பா. நல்லதுப்பா, சாப்பாடு கொஞ்சம் நேரம் நல்லே பாடு. குட்டி வருதா தண்ணி கூட வருதான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. குட்டி தான் வருது போல், தண்ணி கூட அப்புறம் முக்கிய பார்க்குற. குட்டியை வெளியேற்ற முடியல, என்னன்னு தெரில. தெரியாதான் தெனாவிட்டே என்ன அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறியா? இதுக்கு பிள்ளை கஷ்டப்பட்டது இல்லை நீங்கள். ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் கால் தாங்க வருது, வரட்டும். சிரமப்படுறா. எங்கிட்ட குட்டி கிட்டி கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவு கஷ்டப்பட்டதில்லை தெனாவட்டு. ஒருவேளை வயசானதால அப்படி இருக்கோ என்னன்னு தெரில. அவ்வளோ குட்டியை வெளியேற்றருக்கு தெம்பு இல்லாமல் போச்சு. இந்த அளவு நடந்து வரதே பெரிய கஷ்டம். நான் நடக்க மாட்டேன்னு நினச்சேன், நடந்தே வந்துட்டேன் அன்றைக்கலாம். இல்லாட்டி வீட்டில் கூட விட்டுருக்கலாம். ஆனால் மணி 1 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. அவளும் இடம் மாற்றி படுத்து பார்க்குறேன். நானும் தள்ளி வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருக்குது. தலை வந்தால் பிடிச்சி இழுத்துடலாம். ஒரு எசவு இல்லாமல் இருக்குது. வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வலியாக புரியுது. உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? ஒன்றும் செய்யாது. இதை விட கஷ்டம்லாம் முட்டை, இதெல்லாம் ஒரு கஷ்டமாக ஒன்றும் செய்யாது. குட்டி வந்தால் நான் இழுத்துருவேன். உனக்கு சிரமம் கொடுக்க மாட்டேனே பாவம். உனக்கு தான் முடியல பயவில்லை, திரும்பு இல்லை தெனாவட்டுக்கு. இன்றைக்கி வீட்டில் போகலான்னு பார்த்தேன், ஆனால் பயவில்லை. சரி அழுத்தி விட்டுனே முதல்ல கிளம்புனா. சரி நடக்கிறேன். நானும் கரை ஏறுற வரைக்கும் பார்த்தேன். நல்லா ஏறி முதல்ல வந்தேன். கட்டி வீட்டில் ஒரு பாட்டுருப்பேன். ரொம்ப சிரமம் போட்டிருக்கேன். வயசாகிடுச்சுங்க, அவ்வளோதான். அதை தள்ளி கொடுக்க முடியல. இந்த அளவுக்கு வந்ததே பருப்பாடு. ஆனால் ஸ்கைப்பால் இருக்காளே, அவள் ஊர் சுற்றி எங்கிட்ட இருக்க தெரியல. இந்த நேரத்தை சம்பவம் பண்ணுங்க, பழி வாங்கிடுங்கிட்ட ஓடி போயிடும். அந்த நிற்கிறா அவர் வந்தால் நேராக குட்டி போட்டத்தில் வந்து ஆட முட்டியிருப்பா. அவ்வளோதான், வந்துச்சு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். தடையாத்தான் வலி வாரு. தடையாத்தான் தள்ளி வந்துடுவாங்க. வலி தாங்க முடியல. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க வேணாங்க. வலியில் ரொம்ப கத்துறா. வலி தாங்க முடியல, பயமில்லை. அது மாதிரி கத்துறா. ரொம்ப வலிக்குது போல். நான் அதை வீடியோ எடுக்கல, வேணா உங்களுக்கும் சங்கட்டமாக இருக்கும். அவ்வளோதான். குட்டி எழுத்து அவ்வளோதான். ஒன்று இழுக்க. ஒன்றும் இல்லை. எழுத்துட்டேன். நல்லா கொஞ்சிக்காம பிள்ளைய ஒரு வழியாக எங்கிட்ட தெனாவிட்டு முக்கி மோதி தள்ளி கத்தி ஊரை கூப்பிட்டு உன்னை பெற்று இருக்க அம்மா கத்தி ஊரை கூப்பிட்டா போ. தடி ஆத்தா கால், அதாவது குட்டி வந்து கால் இந்த ஒரு கால் வழக்கம் போல் லைட்டாக மடங்கிச்சு. ரொம்ப மடங்கலாம். நான் கரெக்டாக தான் வந்துச்சு. தண்ணி கூட இப்போ தான் இனிமேல் தான் உடையும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட பரவாயில்ல, உன்னைய பெற்று எடுத்துட்டா. சுத்த செவலையாக இருக்கேன். ஆனால் கழுத்தில் தாலிகள் எதுவுமே இல்லைங்க. அதிசயமாக இருக்குது. அப்படியே நல்லா கற்று. ஆனால் வெடிப்பாக தாங்க இருக்கு குட்டி. இங்கிட்டு வா, மண்ணுக்குள்ளே கிடக்கு. இங்கிட்டு வா இல்லை. தடி ஆத்தா
அப்படியே கத்தி குமிச்சு விட்டா தெனாவட்டே இந்த கற்றுறா பிறந்து இந்த ஒரு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே பால் குடிக்க வைக்கிறியா இந்த தெம்பு வந்துச்சு அதுக்குள்ளே டைம் ஆகட்டு வாரு நல்லா அவங்க அம்மா அக்கியெல்லாம் தொடக்கிட்டோம் அப்போ தான் அவனுக்கு குளிராது நடுக்காது தெனாவட்டு கத்தி கும்பிச்சிட்டாங்க குட்டியில் கரெக்டாக வந்துச்சு இப்போ கத்திட்டு அவ்வளோ அதான் வயசாகிடுச்சு என்ன செய்ய என்கிட்ட பரவாயில்ல குட்டி என்னது ஒரு குட்டினால பெரிய குட்டி ஒத்த குட்டி போட்டிருக்கா போதும் என்னது ஒத்த குட்டி வளர்த்தா இப்போதைக்கு இவ இருக்க தெம்புக்கு நான் அதை வீடியோலே எடுத்து நினச்சிக்க கத்துறலாம் பார்த்தீங்கன்னா ஆத்தி இந்த கத்துறா இது வரைக்கும் இது முன்னாடி ஒருத்தர் ரெக்கி பாண்டி குட்டி போடும்போது இப்படித்தான் இருந்தா கத்துனா ஆனால் இந்த அளவு இல்லை அது ரெண்டு சின்ன குட்டி ஒத்த குட்டி பெரிய குட்டியாக ரொம்ப சிரமப்பட்டா ஏன்னா அதுக்குள்ளே படுத்தோன்னு எந்திரிக்கிறேன் தொப்புள் கொடியோட ரொம்ப பெருசாக கட்டாயிருக்கா சிறுசாக கொஞ்சம் கட் பண்ணணும் பார்த்துக்குற மண்ணாக போச்சு பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக கழுவி விட்டுறணும் தண்ணி ஊற்றி இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது இந்த அளவு கட் பண்ணி விட்டுறணும் தரையில் வருஷக்கூடாது நல்லா கொஞ்சிக்காம பிள்ளையா ஆள் அடையாளம் தெரியுதா பேச்சு சத்தம் தெரியுதா தலையை ஏட்டு பார்க்குது அதுக்குள்ளே சத்தம் கேட்குதா பரவாயில்லையா என்ன குட்டி போட்டிருக்கான்னு அப்பமா நானும் பார்க்கவே இல்லை ஆகா கெடா குட்டி போட்டிருக்கா தனியாத்த தெனாவட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றெடுக்கிற தெனாவட்டே வாங்கிட்டோடியா பாலை பறிக்கிறோமா என்ன தெனாவட்டே நீயே போடா பார்க்கலாம் தெரியாத்தா அது கரெக்டாக போயிட்டாங்க எப்படா சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக போகிறீங்க கரெக்டாக காலையில் கண்ணு கூட திறக்கலுங்க பாலை குடிக்க போறியா இன்னும் டைம் இருக்குடா தெனாவட்டே ஒரு பிள்ளை பார்த்தாலும் அர்த்தமாக பெற்று எடுத்துருக்காய் இன்னும் கொரட்டாக விடுற மறுபடியும் என்ன தெனாவட்டே குட்டி இருக்கா ஒரு குட்டி பெரிய குட்டியாக இருக்குது பார்ப்போம் எப்படி இருந்தாலும் சரித்தான் நடைய பொரு இன்னும் தெனாவட்டே உன் மகன் நல்லா வேமாடா வா நடத்துறியா இங்கே நட வைக்கலாத்தே பரவாயில்ல கட்டியே கரண்டா நீயே இந்த வாரத்தில் நடக்கிற நீயே விழுத்துறாத வண்டி விழுந்துச்சு கண்டுபிட்டியே நீ பாட்டுக்கு முட்டிடாத ஆட நான் போய் மற்ற ஆடுகளை கூட்டு வரேங்க எல்லாம் தங்கிட்டு இருந்தாங்க பெரிய ஆடு கைப்பாலங்கிட்ட ஓடி போச்சு மீதி வரல அவங்க நல்லா அமைதியாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க கைப்பால் உன் புத்தி மட்டும் மாறாதில்ல சும்மா இருக்காமல் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க நீங்கள் ஆடு எங்கே இருக்குது நம்ம எங்கே நிற்கிறோம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க 5 பேர் வந்திருக்கீங்க ஓடு முச்சை எங்கிட்டு வரா அவர் எங்கிட்டு திரும்ப போ அங்கிட்டு போ ஆடு அங்கிட்டு தான் இருக்குது பால் குடிச்சிச்சா குடிக்கல என்ன சரிப்பா ஓடிவா கிடமாடு வருது அவன் பசங்க நம்ம பசங்க நேரம் அங்கிட்டு போகிறாங்க அப்படி தூக்கிட்டே போவோம் சரிப்பா போவோம் ஓடியா பிள்ளை அங்கிட்டு போய் கொஞ்சம் நல்லா மாறிக்கிட்டே இருப்போம் நம்ம மாடு இங்கிட்டு தான் தண்ணி குடிக்க வருது வடா என்னடா வடா முடிக்க மானே நெல் ஸ்கைப்பால் பேசாமல் நெல் நல்லா படுங்க கொஞ்சம் நேரம் வரட்டும் எல்லா ஆடு வரட்டும் ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு எங்கிட்ட உள்ள நீசாமல் கத்துறான் நல்ல வள மாடை கடந்துட்டான் வரி குதிரை கிட்ட வந்துடாதா முட்டி பிடிப்பா இப்போ பள்ளியாக முட்டுறா நீ சென்னை குட்டி வேற வரும் 10 அடி தள்ளியே நில்லுங்க என்ன கேட்டா பார்த்துக்கிட்டே இருக்கா அவர் முட்டி பிடிவா நேராக வர்றா ஒரு முட்டு வாங்க பார்ப்பறா நம்ம அம்மா குச்சி விட்டுருக்காள் தள்ளி போயிட்டா கிட்ட வந்தால் காதை பிடிச்சி தூக்கிடுவா மோசமானவா கைப்பால் நான் எடுத்து முட்டிடுவாங்க கடையே நீ கிட்ட போகாத கடையே சொன்னா கேளுக்கு இந்த பார்க்குறா கடையே அப்போ என்னமோ இப்போ கோவமாக இருக்காத்தனா விட்டு தலைவே நல்லா பாலை குடிச்சு சிம்பாலை குடிச்சு தூக்கம் வந்துருச்சு பாயில் தூக்கம் வருது ரொம்ப பால் நாளைக்கு பாலாக மாறல சிம்பாலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பீச்சு விட்ருணுங்க என்ன கேட்டால் ரொம்ப நிறையா இருக்குது குட்டி தாங்காது ஆனால் ஒன்றும் தாங்கிற ஒரு குட்டி இருந்தாலும் சேஃப்டிக்கில் நம்ம கொஞ்சம் ஏன்னா பால் ரொம்ப என்ன தெரிஞ்சு ஒரு குட்டியாக இருக்குது 2 குட்டினா பிரச்சனை இருக்காது தெனாவட்டுக்கு ஒரு குட்டி படுறா பசாமல் நல்லா படுறா தூக்கம் வந்துருச்சு பயவலுக்கு நல்லா தூங்குறாங்க வர தூக்கம் கண்ட சொக்குது அம்மா வந்துட்டாங்க நான் நேராக பேசாமல் குட்டியை தூக்கிட்டு போகிறது கரெக்டு தாங்க தெனாவட்டு கூட போயிடுவோம் அவன் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம லஞ்சம் முடிச்சிட வேண்டியதான் நடா கருப்பே பயவலாம் முடியல கால் இன்னும் வலிக்குது அவனுக்கு நம்ம தென்னாவட்டோட பேரன் தான் கருப்பசாமி அவர் நம்ம சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன் உனக்கு பேரன் கருப்பசாமி அவளோட நல்லா வளர்ந்துட்டான் பாலை குடிக்கிறது முக்கியம் இல்லடி செம்பிக்கணும் சீம்பா தான் வெள்ளாடுக்கு ரொம்ப இதுங்க மயக்கம் போட வச்சிடும் நல்லா குடிச்சிக்க பால் தான் செமிச்சிடும் சீம்பா தான் கொஞ்சம் பயம்தான் இல்லை தட்டி விடு அப்போ தான் எல்லாம் ஒன்று சேரட்டும் நிழலில் கொஞ்சம் நேரம் படுக்க போடுவோம் அங்கிட்டு தனியாக ஆளுக்கு பக்கம் போயிடு தட்டு பா டா முடியா நெத்து இருந்தாங்க ஓடியா ஒன்றும் கூட பார்க்க மாட்டேங்குது ஓடியாரு எல்லாம் வருது மொத்தமாக வருது பா ஓடியா ஒன்று சேர்ப்போம் ஓடியா பா சும்மா கையிலே பிடிச்சி அங்கிட்டு போய் பைக்கில் போட்டுக்கா நீ வாங்க தண்ணி குடிக்க போ வாங்க கிடுவா இங்கே வர நீ வீடு போறியா சைக்கிள் கிடுவா முடியா தண்ணி குடிக்க போனுங்கிட்டு வாங்க ஓடியா தண்ணியை குடிச்சு அப்படியே ஓட்டத்தை போகிற நெத்தெல்லாம் இல்லை வாங்க ஓடியா எவ்வளோ குட்டி போட்டாலும் நிற்கிறாலும் தெனாவட்டை மட்டும் குட்டியை பிரித்து விட்டுட்டோம்னா மறந்துடுவாங்க மோசமானவா அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஒரு தடவை ஒரு கடா குட்டி போட்டு சின்ன மச்சன் நினைக்கிறேன் இவ்வளோ சேர்க்கப்பட்ட பெரும்பாடு அவள் கூடயே கூட்டு போயிடணும் அப்போ தான் மறக்க மாட்டேன் ஏன்னா வயசாகிடுச்சா கொஞ்சம் விவரமாக இருப்பா சந்தேகப்படுவா சேர்த்து பார்த்தி போச்சு ஏன்னா பால் இருக்குது குட்டிகளுக்கு பிரச்சனை இல்லை இன்னும் பாதி மேட்சை மெஞ்சிட்டான் இன்னும் நாளைக்கு குறையாக பற்றிக்கிறோம் வேண்டியதான் விட்டு குட்டியை மட்டும் பிடிச்சி போனால் அப்படித்தான் சேர்க்க முடியாது குட்டி போட்டு வெட்டியாக போகும் வா விட்டு மாட்டாயிலா ஓடியா எங்கேயும் போகலைங்க வா விட்டு மாட்டாய் துத்துக்குள்ளே போனாலே பயப்படுறா வா விட்டு மாட்டாயிலா சரி வா நெத்து வேணுமா உனக்கே நீ செமிக்க மாட்டேன் என்ன பாடகண்ணா ஓடியவா என்னடா பாதி பேர் தான் வந்திருக்கீங்க மீதி பேர் என்ன காணும் பாதியாக வராங்க 5 பேரா சீக்கிரம் வாங்கடா என் பாடியெலாம் தாங்காதடா இதுக்கு மேலே
இங்கே மேய்ச்சி தண்ணி இருந்தா இங்கே தாங்க தண்ணி இருக்குது, அந்த மரத்துக்கு தண்ணியாக குடிக்க விட்டு அப்படியே திருப்பி இதுக்குள்ளேயே மேய்க்கணுங்க. திருப்பி வயக்காடெலாம் போக முடியாது, நம்ம இங்கிட்டு வடக்கையும் போக முடியாது. இங்கேயே மடைக்கிறோன்னா வாங்க முடியா வட்ட செயலாளர் இரட்டை சொல்லி முக்கியமான வில்லன்லாம் வரீங்க, என்ன அதை விட முக்கியமான வில்லன்லாம் காணமே. சரி நண்பர்களே, இதுக்கு மேலே நம்மளால் பாடி தாங்காது நண்பர்களே. ஏன்னா இருக்க வெயில் நிற்க காய்ச்சல் நல்லா வருது, போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் இந்த குட்டி போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் போட்டுருக்க, லைக்கை தள்ளிட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காமல் குட்டி ஓட்டா சரி ஒரே இதை வீடியோ எடுத்துருவோன்னு பார்த்தேன். ஆனால் இங்கிட்டு இவங்க அழைச்சது தான் இவங்க கூட நடந்தது. இன்றைக்கி எல்லாம் வடக்கே போட்டோன்னா பசி அரைப்பட்டினியாக இருக்காங்க. போய் தண்ணி விட்டு மறுபடியும் துத்தியாக கடிக்க பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி வயிறு சரியாக நேரில். சரி டாடா பாய். நண்பர்களே பார்க்குமா உங்களை பார்க்குறாங்க, என்னடா யார் கூட பேசுகிறான்ட்டு பூச்சே அப்படியே வீடியோ முடிக்கலான்னு போனேன். இந்த குட்டியை காண தெரிவிக்கிட்டாங்க. நான் ஒரு மூலி குட்டி நம்ம கருப்பட்டி மாதிரி இருக்கும்ல, காலையில் 9 மணிக்கு விட்டாங்க. இப்போ மணி 4 மணி. குட்டியை காண தேடி அலைஞ்சிக்கிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா பேரும் சுற்று போட்டு ஆகுறாங்க. அந்த குட்டிங்க நான் படுத்து கிடக்கு. நீ என்னடா கத்துது, நம்ம கருப்பட்டின்னு நினச்சி கூப்பிட்டு போய் பார்க்க இந்த குட்டி அது வாடுக்குங்கனே கிடத்திருக்கு. இந்த இருக்கும் இருங்க அப்படியே இருக்கா, கால் காண வந்து நடக்க முடியல. இந்தா இதுக்குள்ளே படுத்துக்கிட்டு இவங்க வந்து பார்க்க சரியாக பார்க்கல. இந்த கலர் அதுக்கும் தெரியல, அப்படியே இருக்கும் நம்ம கருப்பட்டி மாதிரியே இருக்கும். பா டா இவ்வளோ ஆடு கத்தா முன்ன வரைக்கும் இதில் தான் இருந்தா. இப்போ ஆடெல்லாம் போகுது, ஆனால் எந்திரிச்சு கத்தலை. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஒன்று தேடிக்கி இருந்திருக்காங்க. நீ கத்தம்பல அவ்வளோதான் பாவம் சொல்கிறல்ல. இப்படியே நடந்து போனால் நீ எங்கள் நாய்கிட்ட மாட்டிக்கிடுவா, உன்னை நான் தூக்கிட்டு போகிறேன். அப்படியே பா அப்படியே நம்ம கருப்பட்டி மாதிரி இருக்கா, எந்த மாற்றம் இல்லை. நம்ம மூலிக்கு தாங்க பிறந்தது, பழைய மூலி கடாய்க்கு விழுந்தது. பா அப்படி இருந்தா தூக்கிட்டு போவோம். கத்தம் கூட சொல்கிறேன் இல்லைங்க, ரொம்ப முடியல பையன் உள்ள. சே இதெல்லாம் என்ன கேட்டால் அவங்க வீட்டில் போட்டுருந்தோம் அந்த குட்டியை. அப்படியே நல்லா சூப்பர் குட்டி எப்படி இருந்துச்சு, நம்ம கருப்பட்டி விட நல்லா இருந்துச்சு. அப்படியே இதாகிடுச்சு, கிறங்கிருச்சு காண வந்ததுக்கு. அதுக்கும் நம்ம பசங்க தண்ணி குடிக்க போகிறாங்க, அப்படியே சேர்த்து அப்படியே நிப்பாட்டி வைப்போம். அவங்க வருவாங்க, உங்கள்கிட்ட தேட போயிருக்காங்க. தண்ணியை போய் குடி. காலையிலேருந்து கிறக்கமாக போச்சு, மொத்தம் எடுத்து வைக்க முடியல. கடை